ஓகே, லாஸ்ட் 2 நாள் பார்த்த கொஸ்டின் பேப்பர் மாதிரியே சேம் இது. அதே டேட்டில் நடந்த 12 நடந்த இன்னொரு பேட்சோட இன்னொரு ஃபைல். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபைலின் பெயர் என்ன? படத்தில் இருக்கக்கூடிய ஃபைலோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபைலோட பேர் ஸ்விஸ் பேட்டர்ன் ஃபைல். என்ன ஃபைல்? ஸ்விஸ் பேட்டர்ன் ஃபைல். ரெண்டாவது டைம், வாட் இஸ் தி சோக்கிங் டைம் அலவுட் ஃபார் 10 mm திக்னஸ் டியூரிங் ஹார்டனிங்? ஹார்டனிங் செய்யும்போது ஸ்டீலை எவ்வளவு நேரம் அதே டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீல் மெட்டல் பிளேட் எடுத்து நம்ம ஹார்டனிங் பண்ணுறோம். அந்த ஹார்டனிங் பண்ணும்போது அதை ஒரு 100 டிகிரி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 700 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிட்டோம். 700 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன பண்ணிட்டோம்? ஹீட் பண்ணிட்டோம். அது எவ்வளவு நேரம் அதே டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 mm திக்னஸாக இருந்தால் 5 minutes அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுதான் சோக்கிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 10 mm திக்னஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க? 5 minutes. ஆன்சர் வந்து 5 minutes. அடுத்தது, which bearing is used in limited bearing space? which bearing is used in limited bearing space? சரியா? இடவசதி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பேரிங் என்னன்னு கேட்குறாங்க. இடவசதி குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பேரிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேரிங்க்கு பேர் நீடில் பேரிங். அந்த பேரிங்கோட பேர் வந்து நீடில் பேரிங். வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சைன் பார்? சைன் பாரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? சரியா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி சைன் பாரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றாங்க. சைன் பாரோட ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டு ரோலர்களின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்னது? சைன் பாரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன். சரியா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ரோலர். சரியா? 2 ரோலர் இருக்கும் சைன் பாரில். அந்த 2 ரோலருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்னது? ஸ்பெசிஃபிகேஷன். அந்த இடைப்பட்ட தூரத்தை ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாம், சைன் பாரோடைய லென்த்துன்னு சொல்லலாம். சரியா? அடுத்து, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஏர் ரேச்சட் ரெஞ்ச்? ஏர் ரேச்சட் ரெஞ்சின் உபயோகம் என்ன? ஏர் ரேச்சட் ரெஞ்சோட உபயோகம் என்னன்னா, ஹை ஸ்பீடாக இருக்கணும், லெஸ் டார்க் வரக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடியது என்னது? ஏர் ரேச்சட் ரெஞ்சுன்னு சொல்கிறோம். ஹை ஸ்பீட் அண்ட் லெஸ் டார்க். ஹை ஸ்பீட் அண்ட் லெஸ் டார்க். சரியா? அந்த இடங்களில் வரக்கூடியது என்னன்னு சொல்கிறோம்? ஏர் ரேச்சட் ரெஞ்ச். ஏர் ரேச்சட் ரெஞ்ச். வாட் இஸ் தி நேம் ஆஃப் பேரிங் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள பேரிங்கின் பெயர் என்ன? சரியா? இந்த பேரிங்கோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பேரிங்கோட பேர் ஸ்பிளிட் பேரிங். என்ன பேரிங்? ஸ்பிளிட் பேரிங். ஹவு ஹைட்ராலிக் டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு? ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எது மூலியமாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, ஹைட்ராலிக்ஸோட ஃபோர்ஸ் வந்து திரவம் மூலியமாக கண்ட்ரோல் ஆகுது. எது? பை ஃப்ளூயிட்ஸ் மூலம். சரியா? ஹைட்ராலிக் டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை ஃப்ளூயிட்ஸ். திரவம் மூலமாக தான் கண்ட்ரோல் ஆகுது. அடுத்து, வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? எக்ஸ் என்று காட்டப்பட்டுள்ள வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? சரியா? படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் என்று குறிப்பிட்ட பகுதியின் பெயர் என்ன? எக்ஸ் என்று குறிப்பிட்ட பகுதியின் பெயர் என்ன? ஆக்சுவலாக இது வந்து இது ஒரு பேரிங். இந்த பேரிங்கில் இங்கே ஒரு பால் வந்துடும். இது ஒரு பால் இப்படி லைனாக என்ன பால் இருக்குது. ஒவ்வொரு பாலும் ரொட்டேட் ஆகும்போது ஒன்னோட ஒன்று போய் டச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பால் செப்பரேட்டிங் கேஜ்னு சொல்லுவாங்க. பால் செப்பரேட்டிங் கேஜ். இந்த பால் இந்த கேஜுக்குள்ளே மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். இந்த பால் இந்த கேஜுக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகும். அதை தாண்டி இந்த பால் என்ன பண்ண சேராது. அதனால இதுக்கு பால் செப்பரேட்டிங் கேஜ்னு பேர். என்னது? பால் செப்பரேட்டிங் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் வயர் ரோப் ஸ்டாண்ட்ஸ் ஆர் ட்விஸ்டட் இன் சேம் டைரக்ஷன்? ஒரே திசையில் முறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வயர் ரோப் எது? ஒரே திசையில் முறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வயர் ரோப் எது அப்படின்னு பார்க்குறோம். அது லாங் லே ரோப்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? லாங் லே ரோப். சரியா? இது ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பார்ட் மார்க்டு எக்ஸ் as shown in the figure? எக்ஸ் என்று குறிப்பிட்டுள்ள பாகத்தின் பெயர் என்ன? அடெண்டம் சொல்லுவாங்க. இது ஒரு கியர் வீலுடைய பார்ட்டு. இது ஒரு கியர் வீல். இந்த கியர் வீலில் இருக்கக்கூடிய பார்ட் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா அடெண்டம் சொல்லுவாங்க. அந்த பார்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடெண்டம் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அடெண்டம் சொல்கிறோம். அடுத்தது, வேர் இஸ் யூனிவர்சல் கப்ளிங் யூஸ்ட்? யூனிவர்சல் கப்ளிங் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ரிவ்யூ பண்ணி டைப் கொஸ்டின், மறுபடியும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள். அடுத்து, விச் டைப் ஆஃப் டிரைவ் இஸ் ஷோன் இன் ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள டிரைவின் பெயர் என்ன? படத்தில் காட்டப்பட்டுள்ள டிரைவ் இது வந்து கிராஸ் பெல்ட் டிரைவ். இந்த டிரைவ் பெல்ட் டிரைவ். இது ஒரு பெல்ட் டிரைவ். இந்த பெல்ட் டிரைவோட பேர் என்ன அப்படின்னா கிராஸ் பெல்ட் டிரைவ். என்ன டிரைவ்? கிராஸ் பெல்ட் டிரைவ்.
அடுத்து which valve permits fluid flow in one direction and backflow is in opposite direction. backflow in opposite direction. சரியா? எந்த வால்வ் ஒரு திசையில் திரவ ஓட்டத்தையும் எதிர் திசையில் தடை ஓட்டத்தையும் அனுமதிக்கிறது அப்படின்னா செக் வால்வ். சரியா? செக் வால்வ்னு சொல்றோம், நான் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்றோம். சரியா? ஒன் டைரக்ஷன்ல மட்டும் ஃப்ளோவை அனுமதிக்கும். ஒரு பைப் லைன்ல ஒரு பைப் லைன்ல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த போயிட்டு இருக்க டைரக்ஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணும். திருப்பி போன தண்ணி ரிட்டர்ன் அந்த வழியா என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வால்வு தான் என்னன்னு சொல்றோம், நான் ரிட்டர்ன் வால்வ் அல்லது செக் வால்வ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 14, விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் அன் அலாய் ஆஃப் டின் லிட் பேஸ்டு. டின் லிட் பேஸ் பண்ண பேரிங் மெட்டீரியல் என்ன, பேரிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒயிட் மெட்டல். ஒயிட் மெட்டல் பேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டின்னும் லெட்டும் கலந்தது தான் என்னது, ஒயிட் மெட்டல் பேரிங். டின்னும் லெட்டும் சேர்ந்தது ஒயிட் மெட்டல் பேரிங். வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் மார்க்ட் as எக்ஸ் இன் ஷோன் இன். ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம், இதே போல தான். இதோட எக்ஸோட பாகம் பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே ஆன்சர் தான், கட்டர் வீல். அந்த பார்ட்டோட பேரு கட்டர் வீல். அடுத்து which document is used to record the part number, name of the part, batch number and batch quantity. batch processing record. சரியா? ஒரு பேட்ச், ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றோம், அந்த பேட்ச் அதாவது அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கணும், ரெக்கார்டு, பார்ட் நம்பர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் அதோட பார்ட் நம்பர், அது பார்ட்டோட பேர், அந்த பார்ட் மேனுஃபேக்சர் பண்ண பேட்ச் நம்பரு, அந்த பேட்சில் எத்தனை குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் பேட்ச் ப்ராசஸிங் ரெக்கார்டு. அதுக்கு பேர் பேட்ச் ப்ராசஸிங் ரெக்கார்டு அப்படின்னு பேர். அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பார்ட் மார்க்டு எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் என்று மார்க்கிங் செய்யப்பட்டுள்ள பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்டு எக்ஸ். இதோட பேர் ஸ்டாப் பிளக். இதோட பேர் ஸ்டாப் பிளக். சரியா? இது ஒரு விதமான என்ஆர்வி வால்வ் தான். இதுவும் ஒன் டைப் ஆஃப் என்ஆர்வி வால்வ். சரியா? அடுத்து which cutting fluid dissolves in water giving a milky white solution. milky white solution. எந்த கட்டிங் ஃப்ளூயிட் ஆனது தண்ணியில கரைஞ்சி மில்கி ஒயிட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லேத் மிஷினில் பார்த்துருப்போம், கட்டிங் ஆயில் வந்து என்ன கலரில் இருக்கும், ஒரு பால் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஆயிலுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எந்த வெட்டும் திரவம் தண்ணீரில் கரைந்து பால் வெள்ளை கரைசலை அளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆயிலுக்கு பேர் என்ன அப்படின்னா சாலிபிள் ஆயில். என்ன பேர்? சாலிபிள் ஆயில், கரையக்கூடிய எண்ணெய். அந்த ஆயிலோட பேர் என்னது, கரையக்கூடிய எண்ணெய், சாலிபிள் ஆயில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சாலிபிள் ஆயில். சரியா? அடுத்தது 19வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் தி கூலிங் ரேட் ஆஃப் கார்பன் ஸ்டீல் டியூரிங் அனிலிங். அனிலிங் செய்யும் பொழுது வாட் இஸ் தி கூலிங் ரேட் ஆஃப் கார்பன் ஸ்டீல் டியூரிங் அனிலிங். அனிலிங்கின் போது கார்பன் ஸ்டீல் குளிரூட்டும் விகிதம் என்ன, அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன் ஸ்டீலை வந்து கூலிங் பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம கூல் பண்ணணும் அப்படின்னா 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ், 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு மணி நேரத்துக்கு குறையணும். சரியா? 100லேருந்து 150 டிகிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 750 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ் தான் குறையணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. அதுக்கு மேலே குறைஞ்சா அது அனிலிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. அனிலிங்கோட டெம்பரேச்சர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ குறையலாம் அப்படின்னா 100லேருந்து 150 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்ம அனிலிங் கொண்டு போனதுலேருந்து மெதுவாக குளிர் வச்சு பொறுமையாக கொண்டு வரணும். சரியா? 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு. அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் தி நேம் ஆஃப் பேரிங் ஷோன் இன் தி ஃபிகர். வாட் இஸ் தி நேம் ஆஃப் பேரிங் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள பேரிங்கின் பெயர் என்ன. இந்த பேரிங்கோட பேர் ஸ்பெஷல் த்ரஸ்ட் வால் பேரிங். என்ன பேர்? ஸ்பெஷல் த்ரஸ்ட் வால் பேரிங் சொல்லுவோம். என்ன சொல்றோம்? ஸ்பெஷல் த்ரஸ்ட் வால் பேரிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஸ்க்ரூ ஷோன் இன் தி ஃபிகர். வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஸ்க்ரூ ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஸ்க்ரூவின் பெயர் என்ன. இந்த ஸ்க்ரூவோட பேர் டிரைவ் ஸ்க்ரூ. என்ன ஸ்க்ரூ? டிரைவ் ஸ்க்ரூ. சரியா? அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் பைப் ஃபிட்டிங் ஐட்டம் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள பைப் ஃபிட்டிங் ஐட்டமின் பெயர் என்ன. பைப் ஃபிட்டிங் ஐட்டமின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் லாங் நிப்பிள். இதுக்கு பேர் என்னது? லாங் நிப்பிள். சரியா? நிப்பிள் பார்த்தோம், ஷார்ட் நிப்பிள் பார்த்தோம், லாங் நிப்பிள் பார்த்தோம். இது வந்து லாங் நிப்பிள். இந்த டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அது ஷார்ட் நிப்பிள். இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லாங் நிப்பிள். இந்த டிஸ்டன்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் நிப்பிள். ஃபுல்லாக த்ரெட் இருந்துச்சுன்னா. அடுத்தது வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஹைட்ராலிக் பம்ப் ஷோன் இன் தி. படத்தில் காட்டப்பட்டுள்ள ஹைட்ராலிக் பம்பின் பெயர் என்ன. இந்த ஹைட்ராலிக் பம்ப்
ஹைட்ராலிக் பாடத்தில் வரக்கூடிய ஹைட்ராலிக் பம்பு. இந்த ஹைட்ராலிக் பம்பு என்ன மாடல் பம்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது ரேடியல் பிஸ்டன் பம்ப். என்னது? ரேடியல் பிஸ்டன் பம்ப். அடுத்தது விச் ஃபார்முலா கால்குலேட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் இன்டூ ஏரியா. சரியா? அடுத்தது வாட் இஸ் தி நேம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள இன்ஸ்ட்ருமெண்டின் பெயர் என்ன? இது ஸ்லிப் கேஜ் ஆக்சசரிஸ் படத்தில் வரக்கூடிய படம். சரிங்களா? இது ஒரு ஹைட்டை வந்து மார்க்கிங்க்கு ஹைட் கேஜாக பயன்படுத்துகிறோம். மார்க்கிங்க்கு என்ன பண்ணுறோம்? ஹைட் கேஜாக பயன்படுத்துகிறோம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஹைட் கேஜ் வித் தி ஸ்லிப் கேஜ் ஹோல்டர். ஹைட் கேஜ் வித் ஸ்லிப் கேஜ் ஹோல்டர். ரைட் ஆன்சர் வந்து ஹைட் கேஜ் வித் ஸ்லிப் கேஜ் ஹோல்டர். ஸ்லிப் கேஜ் ஹோல்டருடைய உடன் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹைட் கேஜ். ஸ்லிப் கேஜ் ஹோல்டருடன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹைட் கேஜ் ஹோல்டர். அடுத்தது விச் டேர்ம் ரெஃபர்ஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் தி கியர் டூத் ஹேவிங் சர்ஃபேஸ் இர்ரெகுலரிட்டிஸ். மேற்பரப்பு முறைகேடுகள் கொண்ட பற்களின் தேய்மானம் மற்றும் கியர் ஆகியவற்றின் எந்த சொல் குறிக்கிறது? விச் டேர்ம் ரெஃபர்ஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் கியர் டூத் ஹேவிங் சர்ஃபேஸ். ஒரு கியர் டீத்தில் தேய்மானமும் கீறல்களும் ஏற்பட்டுச்சுன்னா அது சர்ஃபேஸ் இர்ரெகுலர், அதனுடைய பரப்பில் வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா அந்த சொல் எதை குறிக்கும் அப்படின்னா க்ரஷிங்கை குறிக்குது. எதை குறிக்குது? க்ரஷிங்கிற வார்த்தையை குறிக்குது. ஆன்சர் வந்து க்ரஷிங். அடுத்தது விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகன்ட் ரெடிலி செப்பரேட்ஸ் வாட்டர் ஃப்ரம் தி ஆயில். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகன்ட் ரெடிலி செப்பரேட்ஸ் வாட்டர் ஃப்ரம் தி ஆயில். லூப்ரிகேட்டின் எந்த பண்பு எண்ணெயிலிருந்து தண்ணீரை உடனடியாக பிரிக்கிறது? டீஎமலிஃபிகேஷன். சரியா? ஆயில் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது எமலிஃபிகேஷன். ஆயில் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது எமலிஃபிகேஷன். ஊற்றக்கூடிய ஆயில் தண்ணியோட மிக்ஸ் ஆகாமல் தண்ணி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் டீஎமலிஃபிகேஷன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி தனியாகவும் ஆயில் தனியாகவும் செப்பரேட்டாக பிரியுது அப்படின்னா அதுக்கு பேர் டீஎமலிஃபிகேஷன். அதுக்கு பேர் டீஎமலிஃபிகேஷன். ஆன்சர் வந்து டீஎமலிஃபிகேஷன் தான். அடுத்தது விச் இஸ் ஹார்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரசிவ். சரியா? ஆல் அப்ரசிவ்னா லேப்பிங் பண்ணக்கூடிய லேப்பிங் அப்ரசிவ் தான் என்ன சொல்கிறோம்? அப்ரசிவ்னு சொல்லுவோம். லேப்பிங் உடைய லேப்பிங் காம்பனோட தான் என்ன சொல்லுவோம்? அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வரும். அந்த லேப்பிங் காம்பனன்ஸ் வரக்கூடிய அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸில் எது ரொம்ப ஹார்டானது? எது ரொம்ப ஹார்டானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் தான் என்னது? ரொம்பவும் ஹார்டானது. டைமண்ட் தான் ரொம்பவும் ஹார்டான மெட்டீரியல். அடுத்தது வாட் சார்ட் ஷோஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் டியூரிங் மேனுஃபேக்சரிங். உற்பத்தியின் போது செய்யப்படும் செயல்பாடுகளின் வரைகளை பிரதிநிதித்துவத்தை எந்த விளக்கப்படம் காட்டுகிறது? டாக்குமெண்டேஷன் படத்தில் வரக்கூடியது. ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பண்ணக்கூடிய வேலைகளை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் காட்டக்கூடிய சார்ட்டோட பேர் என்ன அப்படின்னா அதோட பேர் ப்ராசஸ் சார்ட். அதோடைய பேர் ப்ராசஸ் சார்ட். ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேத் மிஷினில் ஒரு ஜாபை வந்து இப்போ டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாத்துமே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஜாபை ஃபேஸிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவோம்? சர்ஃபேஸு ப்ளைன் டர்னிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஸ்டெப் டர்னிங்காக அல்லது க்ரூவிங்காக அண்டர் கட் இருக்கா இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணுவோம். அதனால அதுக்கு பேர் என்னது? ப்ராசஸ் சார்ட் சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கக்கூடிய சார்ட்டோட பேர் ப்ராசஸ் சார்ட். சரிங்களா? அடுத்து விச் இஸ் யூஸ்டு டு கிளீன் தி லேப்பிங் பிளேட் ஆஃப்டர் சார்ஜிங். லேப்பிங் பிளேட்டில் லேப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லேப்பிங் பிளேட்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி க்ளீன் பண்ணால் கெரோசினை பயன்படுத்தி க்ளீன் பண்ணணும். எதை பயன்படுத்தி க்ளீன் பண்ணணும்? கெரோசினை பயன்படுத்தி தான் லேப்பிங் பிளேட்டை க்ளீன் பண்ணணும். சரியா? அடுத்தது வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஃபிக்சர் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபிக்சரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிக்சரோட பேர் இண்டெக்ஸிங் ஃபிக்சர்னு சொல்லுவோம். என்ன ஃபிக்சர் சொல்லுவோம்? இண்டெக்ஸிங் ஃபிக்சர் சொல்கிறோம். சரி, ஆன்சர் வந்து இண்டெக்ஸிங் ஃபிக்சர். விச் ப்ராசஸ் அடாப்டட் டு ஆட் கட்டிங் எபிலிட்டி அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸ். விச் ப்ராசஸ் இஸ் அடாப்டட் டு ஆட் கட்டிங் எபிலிட்டி அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸ் ஆன் ஸ்டீல். ஸ்டீலில் கட்டிங் தன்மையையும் தேய்மான எதிர்ப்பு தன்மையையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறான். சரியா? ஒரு ஸ்டீலுக்கு கட்டிங் எபிலிட்டியும் தேய்மான எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கட்டிங் எபிலிட்டியும் வியர் ரெசிஸ்டன்ஸ்னு வந்தாவே ஆன்சர் வந்து ஹார்டனிங் தான். ஆன்சர் வந்து ஹார்டனிங் தான். ஹார்டனிங் இருந்தால் தான் அதுக்கு கட்டிங் எபிலிட்டியும் கிடைக்கும், அதே டைமில் தேய்மான எதிர்ப்பு தன்மையும் கிடைக்கும். அடுத்து 33வது கொஸ்டின். விச் ரெஞ்ச் இஸ் யூஸ்ட் ஃபார் டைட்டனிங் மோர் தேன் 50 mm பைப் டயாமீட்டர். 50 mmக்கு அதிகமான பைப் டயாமீட்டர்
கொண்ட பைப்புகள் 50 mm அதிகமான டயாமீட்டர் கொண்ட பைப்புகளை டைட் பண்ணுறதுக்கு எந்த ரெஞ்சை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. 50 mm டயாமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெஞ்சு வந்து செயின் பைப் ரெஞ்சு. என்ன பைப் ரெஞ்சு? செயின் பைப் ரெஞ்சை தான் பயன்படுத்தணும். அடுத்தது, விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் சைன் பார்? சைன் பார் தயாரிக்க எந்த மெட்டீரியல் பயன்படுத்தப்படுது, அதாவது எந்த உலோகமானது பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. சைன் பாருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிளைஸ்டு குரோமியம் ஸ்டீல். என்னது? ஸ்டெபிளைஸ்டு குரோமியம் ஸ்டீலுங்கிற மெட்டீரியல் தான் என்ன பண்ணுறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து, வாட் இஸ் தி நேம் ஆஃப் லாக்கிங் டிவைஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள லாக்கிங் டிவைஸின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ள லாக்கிங் டிவைஸின் பெயர் என்ன? சரியா? ஆக்சுவலாக இந்த லாக்கிங் டிவைஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக டோட்டலாக இல்லை, இதோட பேர் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதை தான் ஒரு லாக்கிங் டிவைஸ் பாடத்தில் வருது. ஃபஸ்ட்டு யூனிட் ஃபிட்டர் பாடத்தில், ஃபிட்டர் செகண்ட் இயர் புக்கில் ஸ்க்ரூ பாடத்துக்கு அடுத்து வரக்கூடிய லாக்கிங் டிவைஸ். இந்த லாக்கிங் டிவைஸில் அதாவது இந்த பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் வாஷர். என்ன வாஷர்? ஸ்ப்ரிங் வாஷர். இந்த நட்டுக்கு அடியில் போட்டிருக்கக்கூடிய இந்த பொருளோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பொருளோட பேர் ஸ்ப்ரிங் வாஷர். ஏன் இந்த ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு அந்த நட்டு டைட் பண்ணிட்டா வைப்ரேஷன்லேருந்து என்ன பண்ணாது, அந்த நட்டு லூஸ் ஆகாது. இந்த ஸ்ப்ரிங் வாஷர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணிக்கும். என்ன பண்ணும்? இந்த வைப்ரேஷனை இந்த ஸ்ப்ரிங் வாஷர் அரெஸ்ட் பண்ணிக்கிறதால அந்த நட்டு என்ன பண்ணாது, லூஸ் ஆகாது. சரியா? அப்போ ஆன்சர் வந்து ஸ்ப்ரிங் வாஷர் தான். ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? ஸ்ப்ரிங் வாஷராக இருக்கும். ஏன் ஸ்ப்ரிங் வாஷர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வாஷர் வந்து வைப்ரேஷனை என்ன பண்ணும்? அரெஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, ஆன்சர் ஸ்ப்ரிங் வாஷர் தான். அடுத்து 36வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டின் பெயர் என்ன? இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம 2 வீடியோவில் இதே கொஸ்டின் ரிப்பீட்டபிள் தான். இது ஹேண்ட் ஹெல்ட் பேலட் ட்ரக்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஹேண்ட் ஹெல்ட் பேலட் ட்ரக். சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் தி நேம் ஆஃப் மெட்டல் அலாய் ஆஃப் லிட், டின், காப்பர் அண்ட் ஆன்டிமனி? பேரிங் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய உலோகத்தில் லிட்டு, டின்னு, காப்பர், ஆன்டிமனி அப்படிங்கிற இந்த 4 மெட்டீரியலும் சேர்ந்திருந்தா அந்த மெட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்லா பார்த்துக்கணும், லிட்டு, டின்னு, காப்பர், ஆன்டிமனி இந்த 4ம் சேர்ந்துச்சுன்னா அந்த மெட்டலோட பேர் என்ன அப்படின்னா பேபிட் மெட்டல். என்ன பேர்? பேபிட் மெட்டல்னு சொல்லுவோம். சரியா? லிட்டு, டின்னு, காப்பர், ஆன்டிமனி. காப்பர், ஆன்டிமனி, லிட்டு, டின்னு. சரியா? இந்த 4 சேர்ந்துச்சுனாவே அந்த மெட்டீரியலோட பேர் பேபிட் மெட்டல் சொல்கிறோம். என்ன மெட்டல்? பேபிட் மெட்டல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பேரிங் பாடத்திலேயே ஒயிட் மெட்டல் ஒன்று, பேபிட் மெட்டல் ஒன்று அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ட்ரில் புஷஸ் இன் ட்ரில் ஜிக்? ட்ரில் ஜிக்கில் பயன்படுத்தக்கூடிய ட்ரில் புஷ்ஷின் பெயர், வேலை என்ன அப்படின்னு கேட்குறோம். நோக்கம் என்ன? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ட்ரில் புஷஸ்? ட்ரில் ஜிக்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரில் புஷ்ஷோட வேலை என்ன அப்படின்னு கேட்குறான். ட்ரில் புஷ் ஜிக்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரில் புஷ்ஷோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு லொக்கேட் அண்ட் கைட் தி கட்டிங் டூல். கட்டிங் டூலை லொக்கேட் பண்ணவும் கைட் பண்ணவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது? ட்ரில் புஷ். என்னது? கட்டிங் டூலை லொக்கேட் பண்ணவும் கைட் பண்ணவும். கட்டிங் டூலை லொக்கேட் பண்ணவும் கைட் பண்ணவும் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது? ட்ரில் புஷ். அது எதில் பயன்படுத்துகிறோம்? ட்ரில் ஜிக்ல பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.